எனக்கு ஒரு ஆசை சார். விஜய் சேதுபதி சார், விஜய் சாருக்கு பவானி அவர் வந்த மாதிரி பவானிக்கே ஒரு பவானி வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. நட்டிப்பு அரக்கன் இத பச்சை குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் முடிய பயங்கர வைரல் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா கேட்ச் பண்ணிட்டோம். சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாம விஜய் டெலிவிஷன், ஜியோ ஹாட் ஸ்டாருமே நம்மள வந்து பாத்தீங்கன்னா செல்ல பிள்ளையா தான் வச்சுக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. எனிவே நம்மள இவ்வளவு நாள் வச்சு அளவு பார்த்திருக்காங்களா, அதிகமா ப்ரோமோல வந்திருக்கோம், நம்மள அதிகமா முகத்தை போக்கஸ் பண்ணிருக்காங்க. ஷோவுலயுமே வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்த விஜய் டெலிவிஷனுக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சாரு யாருக்குமே பாரபட்சம் இல்லாம தான் பேசுவாரு. இப்ப நானே திட்டு வாங்கியிருக்கேன். நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் திட்டுறதும் திவாகர் திட்டு வாங்குறதும் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல ஜாலியா இருக்குன்னாங்க. அவர் வந்து எல்லாரையும் சரிசமமா தான் விஜய் சேதுபதி சார் திட்டுறாரு. பர்டிகுலரா யாரையும் பண்ண மாட்டாரு. அவங்க வேலையே வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம இருப்பாரு. அதே சமயத்துல எனக்கு நடந்த பிரச்சனைகளுக்கும் விஜய் சேதுபதி சார் குரல் கொடுத்தாரு. ரூடன் கிடையாதுமா. ஆங்கர் வந்து பாரபட்சம் இல்லாம நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதான அவரோட வேலை. சார் லேட்டஸ்டா பாத்துருக்கீங்க, விஜய் சாருக்கு கிஸ் பண்ண மாதிரியே எனக்கு கிஸ் பண்ணாரு. அது சமூக வலைதளங்களை வலைதளமாச்சு. கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்ல கதாநாயகனாவோ அல்லது என்ன வேடம் குடிச்சாலும் கண்டிப்பா அதுல நடிச்சு சிறப்பிச்சு காட்டுவேன் சார். அதுல பொதுமக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அவரோட பவானி கேரக்டர் இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு ஆசை சார். விஜய் சேதுபதி சார், விஜய் சாருக்கு பவானி அவர் வந்த மாதிரி பவானிக்கே ஒரு பவானி வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது சார்கிட்டயுமே நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன். சார் உங்க பாடி லாங்குவேஜ் நல்லா வருது. சோ அடுத்த பவானியா விஜய் சேதுபதி சார் உருவம் இருக்கணும்.